ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க. சிஸ்டர் ப்ளீஸ் ரிப்ளை, அபார்ஷன் ஆன நெக்ஸ்ட் மந்த்து கன்சீவ் ஆனால் எதனா ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக எதனால் அபார்ஷன் பண்ணதுக்கப்புறம் கேப் விடணும், அதே போல் நீங்கள் மைண்ட் லெவலில் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணும், என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கலாம், இது ப்ராப்ளம் ஆகுமா இல்லையான்றது இந்த வீடியோட டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் நான் ஸ்க்ரீனில் தரேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பர்சனலாக ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மிஸ்கரேஜ், அபார்ஷன், இந்த வேர்டு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லான வேர்டு. ஸோ அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கப்புறமேலு மறுபடியும் ஒரு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா உடனே ஆனால் அதுவும் அபார்ஷன் ஆகலாம், மேபி ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் அபார்ஷனான ஒரு 3 மாதம் கேப் விடணும்பாங்க. ஸோ 3 மாதம்னா கட்டாயம் 3 மாதம் விடணுமா அப்படிலாம் கிடையாது, உங்களோட மிஸ்கரேஜ் லெவலில் பொறுத்து. ஸோ அது ஸ்டார்டிங்கில் மிஸ்கரேஜ், இயர்லி ப்ரெக்னென்சி மிஸ்கரேஜ்னால் நீங்கள் 1 மந்த்து கேப் விட்டாலே போதும். அதாவது டாக்டரே சொல்லுவாங்க, அந்த திஷ்யூவை பார்த்துட்டு, அதாவது மிஸ்கரேஜ் ஆன பேபியை பார்த்துட்டு அவங்களே சொல்லுவாங்க, நீங்கள் இந்த 1 மந்த்து கேப் விடுங்க, இல்லைனா 2 மந்த்து கேப் விடுங்க, இல்லை நீங்கள் 3 மந்த்து கழித்து தான் பிளானே பண்ணணும், அது வரைக்கும் நீங்கள் ஃபேமிலியிலே இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு காரணம் அந்த நம்மளுக்கு அதாவது ஜென்ஸ்டருந்து ஒரு 23 குரோமோசோமும் லேடிஸ்லேருந்து ஒரு 23 குரோமோசோமும் வரும். ஸோ 46 சேர்ந்தது தான் ஒரு பேபி. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ இதில் ஏதாவது ஒரு குரோமோசோம் கம்மியாக இருந்தால் தான் பேபி நல்லா முழுமை பெற்றிருக்காமல் அபார்ஷன் பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் இல்லை சிஸ்டர், எனக்கு இயர்லியாகவே என்னையே அறியாமல் மிஸ்கரேஜ் ஆச்சு, நான் ட்ராவல் பண்ணிட்டேன், ஃபேமிலியில் இருந்துட்டேன், எனக்கு தெரியல அப்போது, அதனால் எனக்கு கட்டி கட்டியாக ப்ளீடிங் மிஸ்கரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் 1 மந்த்து கேப் விடுங்க. ஸோ 1 மந்த்து கேப் விட்டால் மறுபடியும் ஹெல்த்தி பேபியாக இருக்கும். ஸோ எதனால் அப்படின்னா, அந்த மிஸ்கரேஜ் ஆன கரு அப்படியே இந்த வாய் திறந்தே இருக்கும். அப்போ டக்குன்னு நீங்கள் கன்சீவ் ஆகிறப்ப மறுபடியும் அந்த வாய் நல்லாவே க்ளோஸ்ட் ஆகாது, ஐ மீன் ஸ்ட்ராங்காகவே ஆகாது. அந்த எண்டோமெட்ரியத்தோட திக்னஸ்ஸு, அந்த புண்ணெல்லாம் இன்னும் ஆறவே ஆறாது. அதாவது ஒரு கரு இருந்து மிஸ்கரேஜ் ஆணுச்சுனாலே வயிறு ஃபுல்லாக புண்ணுன்னு தான் அர்த்தம். ஸோ வயிறில் புண்ணு, அதாவது குழந்தை பிறந்தாலே என்ன சொல்லுவாங்க, ஆம்பளை பிள்ளைக்கு 6 மாதம், பொம்பளை பிள்ளைக்கு 3 மாதம்பாங்க. அதாவது பெண் குழந்தை வயிற்றுல இருந்தால் 3 மாதம் வரைக்கும் புண்ணு இருக்குமா வயிற்றுல. ஸோ ஆம்பளை பிள்ளைக்கு 6 மாதம் வரைக்கும் இருக்குமா, அதுதான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் மிஸ்கரேஜ் இருந்தாலுமே அந்த இது குறையிறதுக்கு ஒரு மாதமாவது கேப் கொடுக்கணும். ஸோ கேப் கொடுத்தா மட்டும்தான் உங்களால் மறுபடியும் கன்சீவ் ஆனால் ஸ்ட்ராங்கான பேபியாக தரிக்க முடியும். ஸோ நீங்கள் அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். சரி, எனக்கு இப்போ கன்சீவ் ஆகிட்ட சிஸ்டர், நான் என்ன பண்ணுறதுன்னா ஹாஸ்பிட்டல் போங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு எல்லாமே செக் பண்ணிடுங்க, எல்லாமே ஹெல்த்தி பேபியாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் வீட்டில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சாப்பிடணும், கடை ஃபுட்டு எடுத்துக்கூடாது, மாதுளப்பழம் நிறைய சாப்பிட்ணும், கருப்பு சுண்டல் சாப்பிட்ணும். இது எல்லாமே பேபிக்கான ஹார்ட் பீட் வரதுக்கான ஃபுட்டு தான். அது எல்லாமே ப்ராப்பராக எடுத்துக்கோங்க. நட்ஸ் எடுத்துக்கோங்க, கொய்யாப்பழம் எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க, அவக்கடா பழம் கிடச்சா ஒன்று சாப்பிடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சியா சீட்ஸு ஊற வச்சு நீங்கள் பாலில் மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம். அடுத்தது நட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நட்ஸுக்கு இன்பிட்வீன் கேப்பில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் 2 ஃப்ரூட்ஸு, காலையில் ஒரு ஃப்ரூட்ஸு, ஈவினிங் ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கலாம். இளநீலாம் குடிக்கக்கூடாது. ஸோ வெயில், அதனால் இளநீங்க குடிப்பீங்க, ஸோ இளநீலாம் குடிக்கக்கூடாது. நிலக்கடலை சாப்பிடக்கூடாது, அது எல்லாமே ஹீட்டு. கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது, ஹீட்டு. ஸோ இந்த மாதிரி ஃபுட்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்து டேப்லெட் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பேபி ஹெல்த்தியாக இருக்கும் சிஸ்டர். ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருக்குமே ப்ரெக்னென்சி இந்த மாதமே கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லி நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். அதே போல் கன்ஃபார்ம் ஆன சிஸ்டருக்கும் நல்லா ஹெல்த்தி பேபியாக பிறக்கணும்னு சொல்லி சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.